என்ன சாப்பாடு வாங்கி வச்சுட்டு யாரும் சாப்பிடாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல மணி, வழக்கத்தை விட இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியா, அதனாலதான் சாப்பிடுறத கூட மறந்து எல்லாரும் ஒன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா என்ன? ஆமா மணி, உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கிற. காலையில நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஆனா காலையில நீங்க ஓஜிடி டென்ஷன்ல இருந்தீங்களா, சரி அதனால சொல்ல முடியல. அதான் லஞ்ச் டைம்ல சொல்லிக்கலாம்னு இப்ப சொல்றேன். சரிங்க சௌமியா, ரொம்ப நன்றி. சரி மணி, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன ரொம்ப க்ளோவா இருக்கிற? அதுவும் முகமெல்லாம் அப்படியே மேக்கப் போட்ட மாதிரி சிவப்பா இருக்கு. என்ன விஷயம்? மேக்கப் தான்டா போட்டிருக்கோம், இன்னைக்கு கொஞ்சம் அப்பிக்கின்னு வந்திருக்கோம். அப்படித்தானே மணியே? இல்ல, நேச்சுரல் பியூட்டி நானே, வெறும் பேரல் லவ்லி மட்டும் தான் போடுவேன், மத்தபடி வேற எதையும் போட மாட்டேன். இது பவுண்டேஷன், பிரைமர் இந்த மாதிரி எல்லாம் எதையும் யூஸ் பண்ற ஆள் கிடையாது நானே, ஒன்லி பேரல் லவ்லி. அதை கொஞ்சம் ஒழுங்கா தான் சொல்லேன்டி, எல்லாத்துலயும் வெள்ளாட்டு உனக்கு. விடுமா நந்தினி, விடுமா. மணி இப்படியே பேசட்டும், அப்பதான் ரொம்ப அழகா இருக்கிறா. நீ ஓவரா வாசிக்காதடா நாய. ஐயோ. ஹாய் மணி, சாப்பிடலையா? சாப்பிட்றது தானே? சாப்பிட்றேன். ஆமா குணா, உங்ககிட்ட கேட்கணும்னு தான் இருந்தேன். நீங்க மட்டும் என்ன ஸ்பெஷல்லா புகழ்றீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஏ பொக்கி, சும்மா இருறிய, பேசி சரி பண்ணிடுவா. எங்க குணா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோட கமலா, என்னடா இந்த பொண்ணு இப்படி கேக்குது? உண்மையை சொல்றா, ஃப்ரெண்ட்லியா தானே கேக்குறா. ஃப்ரெண்ட்லியா தான் கேக்குறேன், சொல்லுங்க, பயப்படாதீங்க, சொல்லுங்க. மணி, எனக்கு உனக்கு பிடிக்குமா? ஆனா அப்படி பிடிக்காது, பிடிக்கும் அவ்வளவுதான், ஃப்ரெண்டா பிடிக்கும். ஏதோ ஒண்ணு அதை சொல்லிட்டு போங்க, அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி மழுப்புறீங்க? நான் சொல்லிட்டேன், எனக்கு ஒண்ணு உண்மையிலே பிடிக்கும். தேங்க்யூ, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருப்போம். என்ன வேற வழி, அதான் உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஏய் லூசு, அவன் ஏதோ ஒண்ணு பேசுறா, நீ எதை கண்டுக்காதமா. சரி, நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன், கேட்டு சரி பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்ப சாப்பிடுவோமா? தாராளமா சாப்பிடலாமே. இங்க பாருங்க, நான் உங்ககிட்டயும் ஒண்ணு கேட்கணும். என்கிட்டயா? ஆமா கமல், உங்ககிட்டயும் இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் கேட்கணும்னு இருந்தேன் ரொம்ப நாளா. இன்னைக்கு கேட்டுறேன், பதில சொல்லுங்க. மணி, ஃப்ரைட் ரைஸ் ஆடுது இல்ல, சாப்பிடு. தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காது. சௌமியா நீங்க வாங்க சாப்பிடலாம். கமல் நீங்க சாப்பிடுங்க. குணா நீங்க சாப்பிடுங்க, உங்க ரைஸ் ஆடுது பாருங்க. சரிம்மா, பதறாத, சாப்பிடுறேன். இரு நந்தினி, சாப்பிடலாம். மணி, நீ கமல் கிட்ட என்னமோ கேட்கணும், நீ கேளு. ஐயோ, இந்த சௌமியா வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏங்க எதுக்குங்க இப்ப அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு? மணி சாப்பிடு மணி. என்னாச்சு நந்தினி உனக்கு? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. மணி என்கிட்ட தானே கேட்கணும்னா. மணி நீ கேளுமா. கேக்குறேன். ஆனா குணா கிட்ட கேட்டதுதான். ஆனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு நான் கேட்க வரல. மணி ஏன்டி இப்படி பண்ற? சும்மா இருடி, பேசி சரி பண்ணிப்பா. இதுதான் விஷயமா? எனக்கு புரிஞ்சு போச்சு. மணி கமல் கிட்ட நந்தினி மேல ஏதாவது இருக்கான்னு கேட்க போறா. கேட்கட்டும். ரொம்ப இழுக்காதம்மா, என்ன விஷயம்னு டைரக்டா கேளு. பொறுங்கள். என்ன விஷயம்னு இன்னும் கூட உங்களுக்கு புரியவில்லை? சரி கேட்கிறேன், நன்றாக யோசித்து பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு நந்தினி மேல எதனா இருக்குதா? ஐ மீன், நந்தினி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? போடு, சூப்பர்மா. பதில சொல்றாடே கமலா, பதில சொல்லு. சாண்டி, கமல் என்ன ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியுது, பதில சொல்லுப்பா. அதான் மணி கேக்குறால. இந்த சௌமியா வேற. கைஸ் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் அது போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்க, ஹேண்ட் வாஷ் எல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணா தானே பண்ணிட்டு வந்தோம். தேவையில்லாம போய் சொல்லிட்டு எஸ்கேப் பார்க்காதீங்க. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் நந்தினி மேல ஒரு கண்ணு இருக்கத்தானே செய்யுது? ஒண்ணு இல்ல, 2 கண்ணு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீயா எதுக்கு பொருளைய கிளப்பி விடுற? உண்மைக்கே ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்லம்மா. கமிட்டட் ஆன பொண்ணு மேல எனக்கு என்ன வரப்போகுது சொல்லு. அடப்பாவி, உயிரே உறவே அன்பே ஆறு உயிரேன்னு நந்தினியை பத்தி தினம் ரூம்ல புலம்பி தள்ளுவோம். இப்ப என்னடா ஒண்ணும் இல்லைங்கிறான், மானம் கட்டவன். இதான் ஒரு சான்ஸ்னு சொல்லி தொலைய வேண்டியதானே, அந்த பொண்ணும் புரிஞ்சுப்பால. ஏங்க குணா, சொல்றதான் சொல்றீங்க, கொஞ்சம் சத்தமா சொல்ல வேண்டியதானே? ஒண்ணு இல்லையே, நான் ஒன்னும் சொல்லலையே. நல்ல ஷார்ப்பான காது தான் பண்ணி உனக்கு. குவாலிட்டி அனலிஸ்ட் ஆயிட்டு பேசாமங்க. முயற்சி செய்கிறேன், நன்றி. ஆனா இப்ப அது விஷயம் இல்ல. ஏங்க கமல், நீங்க சொல்லுங்க, நந்தினி உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? எதுக்கு தேவையில்லாம போய் சொல்றீங்க? அவரே இல்லன்றாரு, நீ என்னடி இப்படி பண்ற? ஏண்டி, நீ தானே சொன்ன கமல் என்ன சைட் அடிக்கிறாரு, மெசேஜ் எல்லாம் பண்ணும்போது நீ நல்லா இருக்கிற, உன் ட்ரெஸ் நல்லா இருக்குதுன்னு சொன்னாருன்னு சொன்னல. அப்ப அதை பேசி கிளியர் பண்ணணும்ல. ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு பிடிச்சிருந்தா தானே அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க. அதைத்தானே நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சாரி நந்தினி, ஒரு ஆர்வ கலர்ல பேசிட்டேன். ஐயோ தெய்வமே, என்ன பண்ணி நீ இப்படி இருக்க? கமலே, உன் மானமே போச்சு போடா. சௌமியா, இதுல ஏமானம் போறதுக்குலாம் என்ன இருக்குது? ஜஸ்ட் மணி சொன்னதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லி கேர்ல தான் நான் பேசினேன் நந்தினி கிட்ட. அவ நல்லா இருக்கா, அவ ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு சொல்ல மாட்டாங்களா, அந்த மாதிரி தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் மணி. இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோதான்.
ரொம்ப நல்லதுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னு முடிச்சிட்டீங்க பாத்தீங்களா, அது போதுங்க. ஏன் நந்தினி உன்னை ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறாராம், தேவையில்லாம இனிமேல் பயப்படாதானே. நான் எப்படி பயந்துன்னு சொன்னேன் மவள் அடியே. நீ நல்லா இருக்கியன்றதுனால உன்னை சும்மா விடுறேன்டி. சாப்பிட்றீ நாய. சரி சரி வாங்க நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். எப்படி பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் உட்காந்து பேசி சரி பண்ணிட்டோம் பாத்தீங்களா, இதுக்கு தான் மணி மேகலை தேவைங்கிறது. ஆமாமா ஆமாமா சூப்பரா முடிச்சு விட்டோமா எல்லாத்தையும். சூப்பர் மணி. தேங்க்ஸ் குணா. சரி இந்த க்ளோக்கு காரணம் என்னன்னு சொல்லவே இல்லையே. இவ்வளவு அழகா இருக்கிற மூஞ்செல்லாம் ரொம்ப சவசவன்னு இருக்குது. அதுக்கு என்ன ரீசனுமா? இன்னைக்கு சாயங்காலம் நான் என் அத்தனை பாக்குறதுக்கு கிளம்பிடுவேன் ஊருக்கு. அதான் இந்த க்ளோவு. ஓ வாழை பார்க்க போறியா? எஸ் இன்றும் நாளையும் நான் என் அத்தானோட இருப்பேன். அப்பா எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அவரை பார்த்து? 1 மந்த்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு தான் போய் பார்க்க போறேனே. சூப்பர்மா, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கண்ணே. நன்றி. மூஞ்ச பரியரும மாடு. எதுக்கு நந்தினி அவளை திட்டிக்கிட்டு இருக்க? அவ எவ்வளவு ஓப்பனா பேசுறா. நீ ரொம்ப சூப்பர் மணி, இப்படியே இருன்னா ரொம்ப நல்லா வருவே. வஞ்ச புகைச்ச மாதிரி தெரியுதே. தெரிஞ்சிருச்சா? ரொம்ப பச்சையா தெரியுதுங்க. சும்மாமா, நான் உண்மையிலே தான் சொன்னேன். நீ உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, நல்லா ஓப்பனா பேசுற, இப்படியே இரு என்ன. சரி தேங்க்யூ. அப்ப நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. சரி வாங்க எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுட்டே இப்ப தூரு வருவோம் சோர்ல. வரலாம் வரலாம், வீட்டுக்கு வா, நானும் உன்னை வாரணும் நிறைய. ஏன் சார், உங்களுக்கு தான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது இல்லை? ஆமா பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுன்னு சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியது தானே. குணா சார் எப்படி சொன்னாரு அந்த மாதிரி நீங்களும் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணீங்க? ஆமா கமல், நீ அதை யூஸ் பண்ணிருக்கலாம் தெரியுமா. அட்லீஸ்ட் உன் மனசுல என்ன இருக்குன்னு நந்தினி புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பால. இப்படி சொதப்பிட்டியே நீ. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? குணாக்கு மணிமேகலையே பிடிக்கும், அவ்வளவே தான், லவ் எல்லாம் கிடையாது. ஆனா நான் அப்படி இல்லை. எனக்கு நந்தினியை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் பொய்யா போயிட்டு அதெல்லாம் சொல்ல முடியும்? ஜஸ்ட் பிடிச்சிருக்கனால என்னால் சொல்ல முடியாது. அதனால தான் நான் எதுவும் சொல்லலை. சார் நீங்கள் அவளை பிடிச்சிருக்கு ஆனால் ஃப்ரெண்டாக தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அது மட்டும் கரெக்டா? எனக்கு தப்பிக்கிறதுக்கு வேற ஆப்ஷன் தெரியலடா. அதனால தான் நந்தினியை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்லி முடிச்சு விட்டேன். என்ன சார் நீங்கள் சொதப்பிட்டீங்க. என்னை கேட்டால் நான் அவளை தான் சொல்லுவேன். நீங்கள் அழகாக உங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு இருக்கலாம். அவள் சிங்கிளாக இருந்திருந்தானா சத்தியமாக சொல்லியிருப்பேன்டா. பார்த்த அன்னைக்கே நான் போயிட்டு அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பேன்டா. அவள் கமிட்டடாக இருக்காடா. அவள்கிட்ட போய் எப்படா நான் அசிங்கமாக போய் சொல்கிறது? ஏதோ அந்த பொண்ணுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, அதுக்காக நான் அந்த பொண்ணுக்கு பிரேக்கப் ஆகணும்லாம் ஆசைப்படலை. பட் ஆச்சுன்னா எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. பார்ப்போம். நான் பாட்னா அப்படியே சைலண்ட்டாக அவளை லவ் பண்ணிட்டு போகிறேனே. உங்களுக்கு என்னடா பிரச்சனை இப்போ அதில்? உங்களுக்கு என்னன்னு நீங்கள் ஈஸியாக கேட்டுட்டீங்க. கரெக்டு தான், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை தான். ஆனால் உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குது பார்த்தியா, அதுக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு. சும்மா ஒப்பாரி வச்சு அழுவோம். நான் ஏற்கனவே நிறைய அழுதுருக்கிறேன் ப்ரோ, அதனால தான் சொல்கிறேன். உங்ககிட்ட இருக்கிறது கிட்ட கேட்டு பாருங்க. விக்கி எதுக்கிட்டடா கேட்டு பார்க்க சொல்ற? கமல் கிட்ட என்ன இருக்கு அப்படி? டி கமல் என்னடா இருக்கு உங்ககிட்ட? அவர்கிட்ட இருக்கிற இதயத்தை தான் சிஸ்டர் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இதயத்தை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்காரு மனுஷன். அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லி சோழியை முடிச்சு விட்டுருங்க, ஒரே நாள் உட்காந்து அழுதுருங்கன்னு சொல்கிறேன். எங்க இவர் இதய முரளி மாதிரி இழுத்துக்கிட்டு போவாங்கிறாரு. டேய், நானே இவ்வளோ ஃபீல் பண்ணல, நீ எதுக்கடா தேவையில்லாமல் கூவிக்கிட்டு இருக்க? இப்போ அப்படி தான் சொல்லுவீங்க. போக போக பாருங்க, உங்கள் இதயத்தில் மரம் செடி கொடின்னு எல்லாம் வளர்ந்து அவங்கள பாடாப்படுத்தும். டேய் விக்கி அநியாயமா பேசாதடா. சிஸ்டர், எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். கேட்டா கேளுங்க, கேட்க கட்டி போங்க. எனக்குண்ணா என் பிரேக்கு முடிஞ்சிச்சு, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். கிளம்பு சீக்கிரம் கிளம்பு, போய் கால் எடுப்போம். நான் காலெல்லாம் எடுக்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல முடிவா எடுங்க. அடங்க மாட்டானே இவன். அவன் என்னதான் கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்ணி சொன்னாலும் உண்மையை தான் சொல்றான். ஒன்று உன்னோட ஃபீலிங்ஸை நீ அவகிட்ட ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணு. அப்படி இல்லையா இந்த ஃபீலிங்ஸை அப்படியே க்ளோஸ் பண்ணிடு. அதான் உனக்கு நல்லது. இதை அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே போனேன்னு வையேன், ரொம்ப கஷ்டம்தான். ஏற்கனவே நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். சந்தோஷம் எனக்கு கிடைப்பாங்கிற நம்பிக்கை நாளுக்கு நாள் எனக்கு கம்மியாயிட்டே போகுது. ஆனாலும் என் முயற்சியை நான் விடலை தான். இருந்தாலும் இது ஒரு விதமான மனவலியை தான் தரும். அதனால தான் சொல்கிறேன், இதை அப்படியே விட்டுரு, அதான் உனக்கு நல்லது. சரி சௌமியா, நானும் ஒத்துக்கிறேன். எனக்கும் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். உன்னால சந்தோஷம் அப்படியே ஈஸியாக விட்டு போயிட முடியுமா? அவனை மறந்துட முடியுமா? மறக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் கமல். பிகாஸ் நான் அவனை 5 இயர்ஸாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேனா. ஆனால் நான் அவன்கிட்ட சொன்னதில்லை ஒரு தடவை கூட. ஒன் சைடாக தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் எப்படி சொல்கிறது, மறக்க முடியாது. ஆனால் அவன் கிடைக்கவே மாட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை கண்டினியூ பண்ணுறது நல்லதில்லை. பட் மனசு கேட்க மாட்டேங்குது, அவ்வளோதான். இதேதான் சௌமியா, என் மனசும் என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் நீ 5 வருஷமா ஒருத்தனை ஒரு சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீ உண்மையிலேயே கிரேட்டு சௌமியா. சௌமியா, நந்தினியும் சந்தோஷம் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுமா நீ அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்த? இல்லை எப்படி? இல்லை லூசே, நான் அவனை காலேஜ் டேஸ்லேருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் சந்தோஷ் கமிட்டட்லாம் இல்லை, சிங்கிளாக தான் இருந்தான். ஆனால் அவன் நந்தினியை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா கூட மேபி நான் அவனை மறந்து போயிருப்பேன். எனக்கு எதுவுமே தெரியாது. காலேஜ் 3rd இயரில் தான் நான் அவனை லவ் பண்ண ஆரம்பித்தேனே. அதுக்கப்புறம் காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் பெங்களூர் போயிட்டேன்.
திரும்பி இங்கே நான் சென்னைக்கு வந்ததே சந்தோஷத்தை தேடி தான் வந்தேன். அவனை பார்த்து அவனை எப்படியாவது என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி தான் வந்தேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் நந்தினியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அவள் தான் ரொம்ப பிரேக் ஆனேன் தெரியுமா அன்னைக்கு. ஐயோ என்ன சௌமியா, ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ சொல்றதை கேட்கும்போது. எல்லாம் என் நேரம் கமல். காலேஜ் டேஸ்லேயே நான் அவன்கிட்ட என்னோட லவ் சொல்லியிருந்தா அவன் ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட நோ சொல்லியிருப்பான். கண்டிப்பாக நோ தான் சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் மனசு ஃபுல்லாக நந்தினி தான் இருந்திருக்கிறா. எனக்கு அதெல்லாம் தெரியாமல் போச்சு. தெரியாமல் தான் நான் இந்த ஃபீலிங்ஸை டெவலப் பண்ணேன். இப்போ என்னால் மாற்றிக்க முடிய மாட்டேங்குது. ஏய் சௌமியா அழாத சௌமியா, கேமராலாம் இருக்கு சௌமியா அழாத. இதுக்கு தான் என் மனசை விட்டு யார்கிட்ட நான் பேசவே மாட்டேன். ஐயோ எல்லாம் உன்னால வந்தது. இதுக்கடா எனக்கு கலர்னே இப்போ. நான் எங்கம்மா உன்னை கிளறினேன், நீ அதான் ஆரம்பிச்ச. சீ போ கமல், இன்னொரு தடவை லவ் ஸ்டோரி பற்றி பேசவே பேசாத. சரி சரி நான் எதுவும் பேசல. ஆனா நீ உண்மையில சூப்பர் சௌமியா, செம்ம பிரேவான பொண்ணு நீ. எப்படி ஒரு பையனை சொல்லாமே 5 வருஷமா லவ் பண்ணியிருக்கிற, வேற லெவல். நீ போ, உனக்கு அவன் கிடைக்கிறான் கிடைக்கல, ஆனா நீ உண்மையிலே சூப்பர் சௌமியா. உன் லவ் ட்ரூ தான், நான் சொல்றேன் பாரு. தேங்க்யூ ஸோ மச் கமல். சரி சரி கண்ணை தொடச்சிக்கோ, ஃப்ரீயா என்ன. சரி 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 வா, ஃபீலிங்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு டீம் பசங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். போயிட்டு 4 பேரும் நல்லா நாக்கு பிடிக்கிற மாதிரி திட்டணும்னு வைய, நம்ம மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் போயிடும். வா. எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னவா, போவோம். சித்தி ஊருக்கா கிளம்புறீங்க? ஆமா அஸ்வினி, சித்தி மட்டும் போல, சித்தப்பாவும் கூட வராரு. அதுக்கப்புறம் மணியத்தையும் கூட வராங்க. நாங்க 3 பேரும் தான் ஊருக்கு போறோம். இப்படி எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போயிட்டீங்கன்னா நாங்க வீட்ல என்ன பண்றது சொல்லுங்க? ஏற்கனவே ராகுல் மாமாவும் காயத்ரி அத்தையும் ஊர்ல தான் இருக்காங்க. இப்போ நீங்களும் போயிட்டீங்கன்னா எங்க கூட யாரு இருப்பா விளையாடுறதுக்கு? இப்ப உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லைங்கிறது தான் பிரச்சனையா? ஆமா. என்னடா குறைசா ஆமா போடுறீங்க. சரி அப்ப நீங்க எல்லாம் போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு கிளம்பி வாங்க நீங்களும் எங்க கூட ஊருக்கு. அத்தை அப்பா அம்மா எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்கன்னா நீங்க எங்களை கூட்டிட்டு போவீங்களா? தாராளமா போலாமே. அதுக்கு போய் ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. ஓடுங்க ஓடுங்க. சரிங்க சித்தி, நான் போய் அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். நானும் எங்க அம்மா கிட்ட போய் கேக்குறேன். ஓடுங்க ஓடுங்க. ஜாலி ஜாலி ஜாலி, ஊருக்கு போறமே ஜாலி. போயிடுச்சிங்களா? இப்போ நிம்மதியாக பேக் பண்ணி வைக்கலாம். எப்படா இதுங்களை ரூமை விட்டு வெளியே அனுப்புறதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த ஒரு விஷயத்தை வச்சு அனுப்பிச்சு விட்டுட்டேன். இப்போ எல்லாம் போய் பர்மிஷன் கேட்குறங்கிற பேரில் திட்டு வாங்கிட்டு வரோங்க. அதுக்கெல்லாம் பேக் பண்ணி முடிச்சிடலாம். என்ன 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம் மம்மியே? அது ஒண்ணும் இல்ல மம்மியே, ஊருக்கு போனோம் மம்மியே. அதான் நீங்க வீட்டுக்கு வாங்க, வந்து எனக்கு கொஞ்சம் ஜட்டி பண்ணி ஷூ சாக்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. ஊருக்கு கிளம்புறேன் நானு. என்னது ஊருக்கு கிளம்புறியா? எந்த ஊருக்குப்பா கிளம்புற நீ? என்ன மம்மி இப்படி கேக்குறீங்க? நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு திருவள்ளூர், அங்கதான் நாங்க போக போறோம். சந்தோஷ் மாமா, அதுக்கப்புறம் நந்தினி அத்தை, அதுக்கப்புறம் மணி அத்தைன்னு எல்லாருமே கிளம்புறாங்க. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து கிளம்புறோம். வீட்டுல பெத்தவங்க கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்கறது இல்ல, கிளம்ப போறோம்னு முடிவே எடுத்துட்டீங்க அப்படித்தானே? ஆமா. பாருடி பிரியா இவனுங்களே. டேய் முதல்ல உங்களுக்கு பர்மிஷன் யார் கொடுத்தது ஊருக்கு போறதுக்கு? அதெல்லாம் யாரும் உங்களை ஊருக்கு அனுப்புறதா இல்ல, வீட்லயே உட்காருங்க அவ்வளவுதான். அம்மா ஏம்மா இப்படி சொல்றீங்க? ப்ளீஸ்மா, சித்தி கூட தானே போயிட்டு வர போறோம். ப்ளீஸ்மா அனுப்பி வைங்கம்மா. ஆமாம்மா, நாங்க என்ன தனியாவா ட்ரெயின் பிடிச்சு போக போறோம்னு சொன்னோம்? சித்தி சித்தப்பா கூட தானேம்மா போறோம். அதுவும் இல்லாம ராகுல் மாமா வேற ஊருக்கு போயிட்டாரு. சண்டே சண்டே எங்க கூட வந்து ஜாலியா கிரிக்கெட் ஆடுவாரு. இப்போ நாங்க இனிமேல் யாரு கூட கிரிக்கெட் விளையாடுவோம்? அதனாலதான் ஊருக்கு போறோம்னு சொன்னோம். ராகுல் மாமாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் காயத்ரி அத்தையை ரொம்ப மிஸ் பண்றேம்மா. எவ்ரி சண்டே அத்தை எனக்கு டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுவாங்க, மேக்கப் போட்டு விடுவாங்க. ஆனா நாளைக்கு என் கூட விளையாடுறதுக்கும் மேக்கப் போடுறதுக்கும் யாருமே இருக்க மாட்டாங்கம்மா. நானும் சித்தி கூட ஊருக்கு போறேனேம்மா, ப்ளீஸ்மா. என்ன இவங்க 2 பேரும் சென்டிமெண்டா பேசுறாங்க? இதோ இப்ப நானும் போடுறேன். அம்மா நானும் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேம்மா. நானு பாட்டி தாத்தாவை கூட ரொம்ப மிஸ் பண்றேம்மா. அதுக்கப்புறம் மனோஜ் மாமா இருக்காருல்ல, அவரு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேம்மா. அதுக்கப்புறம் நம்ம கனி அக்கா, அதுக்கப்புறம் சத்யா அக்கா, அதுக்கப்புறம் புஷ்பா பெரியம்மா, அப்புறம் லோகநாதன் பெரியப்பா. இந்த மாதிரி நான் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேம்மா. நான் போய் எல்லாரையும் பார்க்கணும்மா, ப்ளீஸ்மா. சித்தி கூட என்னையும் ஊருக்கு அனுப்பி வைங்கம்மா. இது நடி பிரியா, இந்த பசங்க இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அதானே எனக்கே ஒன்றும் புரியலக்கா. ஆனா எல்லாத்துக்கும் இந்த நான் பெற்று வச்சிருக்கிறேன் அவன் தான் காரணம். டே கதிரே, எதுக்கடா இந்த நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன் நீனு? நடிக்கலாம் இல்லம்மா, அன்பு நடிப்பாகுமா? நான் எல்லாத்தையும் மிஸ் பண்றேன், ரொம்ப மிஸ் பண்றேன். ராகுல் மாமாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ மிஸ் ஹிம். பிரியா உன் புள்ள ரொம்ப நடிக்கிறாண்டி. நல்லா தெரியுதுக்கா, 3 நடிக்குதுங்கக்கா. இங்க பாரு பசங்களா, ஒரு நாளைக்கெல்லாம் உங்களை ஊருக்கு அனுப்ப முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஒழுங்கா வீட்லயே இருங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? இங்க இருந்து நந்தினி அத்தை கூட தானே நாங்க போக போறோம். ரிட்டர்ன் வரும்போது அவங்களே வந்துட்டு போறோம். அதுல என்ன கஷ்டம் இருக்கு பாத்தியா? டே கதிரே சும்மா இரு சொல்லிட்டேன். அவங்க பெரியவங்க, அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்க சின்ன பசங்க டயர்ட் ஆயிடுவீங்க. அப்புறம் திங்கக்கிழமை உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறது ரொம்ப சிரமமாயிடும். உங்களுக்கு ஊருக்கு தானே போகணும். பொங்கல் லீவு வரும்ல, அப்ப போய்க்கலாம். பொங்கலா? அது எப்போ வருது? இது நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஐயோ இன்னும் 3-4 மாசம் இருக்குது பொங்கலுக்குலாம். அது வரையெல்லாம் எங்களால வெயிட் பண்ண முடியாது. நான் ராகுல் மாமாவை பார்த்தே ஆவனா. ராகுல அங்கேயே செட்டில் ஆக போறது இல்லடா, வந்துருவான்டா ஒரு வாரத்துல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் மாமாவை பார்க்கணும். நானு ராகுல் மாமாவை பார்க்கணும். ஐயோ இவதுக்கு இப்படி அழுத்திக்கிட்டு இருக்கா? கவி பாப்பா அழாத, இங்க பாரு. நானும் ஊருக்கு போகணும், ராகுல் மாமாவை பார்க்கணும். அப்படித்தான் நல்லா அழுவு.
கவி பாப்பா அழாத, ராகுல் மாமா வந்துருவான். என்ன நெக்ஸ்ட் வீக் வந்துருவான். ஐயோ என்னடி இந்த பொண்ணு இப்படி அழுவுறா? நான் ராகுல் மாமாவை இப்பவே பார்க்கணும். நானும் நந்தினி அத்தை கூட ஊருக்கு போறேன். எனக்கு ராகுல் மாமாவை இப்பவே பார்க்கணும். ஐயோ இது என்னக்கா வம்ப போச்சு. ஏண்டி அவன் இங்க இருக்கும்போது நீ கண்டுக்கவே மாட்ட. அவனை போட்டு எப்ப பாரு திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கடிச்சுக்கிட்டு இருப்ப. இப்ப என்னடி ராகுல் மாமான்னு புதுசா ஆரம்பிக்கிற? எல்லாத்துக்கும் இந்த கதிரி தான் காரணம். டேய் கதிரே, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ ஆரம்பிச்சு வச்சதுனாலதான் இப்போ உன் தங்கச்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. உன்ன இரு, உன் அப்பா வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. என்னம்மா நீங்க பாப்பா அழுதுகிட்டு இருக்கு, அதை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க? கவி குட்டி அழாதுமா, அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உனக்கு என்னடா சொல்லும்? ராகுல் மாமா ஒத்தனை பார்க்கணும். வா அண்ணன் உன்னை பஸ்ல டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போறேன், வாட சொல்லும். ஏய் உன்னையும் ஒருத்தர் கூட்டிட்டு போனோம், நீ கவி பாப்பாவை கூட்டிட்டு போவியா? என்னடா ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க? கதிர் மட்டும் இல்ல அத்தை, கவி பாப்பாவை நானும் கூட சேர்ந்து பத்திரமா கூட்டிட்டு போவேன். என் தங்கச்சியையும் கூட்டிட்டு போவேன். ஐஷோ நீயும் வரியாமா? அண்ணன் உன்னை பஸ்ல டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போறேன். வரணும், என்கிட்ட சேவிங்ஸ்ல 100 rupees இருக்கு. அடியே ஐஷு, என்னடி உன் அண்ணன்லாம் கூப்பிடுற? ஐயோ என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையடி பிரியா. நான் பெத்த பிள்ளைங்க தானா இது? ஆமாக்கா நீங்க பெத்தது நான் பெத்ததுன்னு எல்லாம் கூட்டா சேர்ந்து டிராமாவை போட்டுக்கிட்டு இருக்குங்க. அங்க பாருங்க என் பிள்ளைங்கள அப்படியே அழுது ஒப்பாரி வைக்குதுங்க ரெண்டும். ராகுல் மாமா கிட்ட கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போற கவி பாப்பா அழாதன்னு. நீ வா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் நாமளே பேக்ஸ் பண்ணலாம். நமக்காக யாரும் பண்ணி தர மாட்டாங்க, வாடம்மா போலாம். சரி அண்ணா. அஸ்வின் அண்ணா, நீங்களும் ஐஷுவும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக்ஸ் பண்ணுங்க. என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்தோஷ் மாமா வண்டி எடுத்துருவாரு. அவர் வண்டியிலேயே நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு போயிருவோம். சரியா? நம்மளால எல்லாம் பஸ்ல போக முடியாது அஸ்வின் அண்ணா, ஏன்னா நம்ம சின்ன குழந்தைங்க இல்லையா, நம்மள யாரா கடத்திடுவாங்க. நம்ம பெரியவங்க கூட கார்ல போயிருவோம். ஹாயா சரிங்களா? சரிடா கதிரு அண்ணா, வாண்ணா போலாம். இருடா போலாம். அம்மா நாங்க போய் ட்ரெஸ் எல்லாம் பேக்ஸ் பண்றோம், நீங்க வீட்டுல பத்திரமா இருங்கன்னு அப்பா கூட. அத்தை நீங்களும் பத்திரமா இருங்க. மாமா போல தங்கச்சி. டே கதிரு பிச்சிருவோம் உன்ன. அக்கா பாருக்கா எவ்வளவு அழகா பிளான போட்டுட்டு இப்ப ட்ரெஸ் வேற பேக் பண்ண போறாங்கறா. டே கதிரு, நீங்க யாரும் எங்க போக கூடாது, இங்கே தான் இருக்கணும் சொல்லிட்டேன். என்னடி பசங்க இப்படி அழுதுங்க? எப்படியா பேசாம பசங்களை அனுப்பி விட்டுருவோண்டி ஊருக்கு. சரிக்கா அனுப்பி வைப்போம். ஆனா திங்கக்கிழமை காலையில எவனாவது ஸ்கூலுக்கு போக முடியாது, தூக்கம் வருது அப்படி இப்படி நீ எதனா சொல்லுங்க. அப்ப இருக்குது உங்க 4 பேருக்கும். ஸ்கூலுக்கெல்லாம் நாங்க போவோம் அத்தை, இப்ப எங்கள ஊருக்கு மட்டும் அனுப்பி வைங்க. இவதான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழ முடிப்பா, இப்ப இவளே ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றா பாருங்க. அடியே குடிமிய, உனக்கு இருக்குது திங்கக்கிழமை. சரி கிளம்புங்க 4 பேரும். போங்க போய் துணிங்களெல்லாம் நீங்களே எடுத்து வைங்க போங்க. பாருடி இதுங்கள ஒரே செகண்ட்ல அழறத நிறுத்தி சிரிக்குதுங்க. எல்லாம் வெறும் நடிப்பு அழதான், எப்படி சிரிக்குதுங்க பாரு. எல்லாம் வாங்க, எல்லாம் மூஞ்சிங்கள பாரு நல்லா. தேங்க்யூ மம்மி. நன்றி மம்மி. போதும் போய் உங்க ட்ரெஸ் எல்லாம் நீங்களே பேக் பண்ணி வைங்க போங்க. தேங்க்யூ மம்மி. ஓகே மம்மி. எப்படி சிட்டா பறந்துருச்சுங்க பாருங்கக்கா எல்லாம். ஆமாண்டி பிரியா, ஆனா இதுக்கு இல்லாம நாளைக்கு நம்மளுக்கு தான் ரொம்ப போர் அடிக்க போகுது. போரெல்லாம் அடிக்கும் தான், ஆனா இருக்கவே இருக்கான்ல என் வீட்டுல என் புருஷன், அவனை வச்சு நாளைக்கு நான் டைம் பாஸ் பண்ணிடுவேன். ரொமான்ஸ் பண்ணி வேற ரொம்ப நாள் ஆகுதுக்கா. நாளைக்கு நல்லா ஜாலியா உட்காந்து ரொமான்ஸ் பண்ண போறோம். அடி பாவி. ஆனா நீ சொல்றது சரிதாண்டி, நானும் கார்த்தியும் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசி கூட ரொம்ப நாள் ஆகுது. நாளைக்கு நல்லா அவரோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அவ்வளவுதாங்க, நாளைக்கு நம்ம நாள் தான். சித்தி நாங்க வெளியே வெயிட் பண்றோம், சீக்கிரமா வந்துருங்க. சரி குட்டி சத்தா வரேன். ஏய் என்னடி குழந்தைய போய் குட்டி சத்தாங்கற? குழந்தை எவ்வளவு ஆசையா உன்னை கூப்பிட்டுச்சு. சித்தி நான் வெளியே வெயிட் பண்றேன் வாங்கன்னு சொல்லுது இல்ல, போயேண்டி. ஆமாம்மா நந்தினி, சீக்கிரமா கிளம்பு. என்னத்துக்கு நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறா? மணி 7 ஆயிடுச்சுமா. இப்போ நீங்க கிளம்புனீங்கன்னா தான் வீட்டுக்கு ஒரு 8:30 போய் சேர முடியும். கிளம்புங்க. கிளம்புறேன் மாமா, பொறுங்க. ஏக்கா கிளம்புற இரு. என்ன வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவீங்க போல இருக்குது. என்ன துரத்துறது எல்லாமே நீங்க பெத்த அரட்டிக்கட்டியும் வேற எங்க தலையிலே கட்டி விட்டுட்டீங்க. நாங்க அங்க போய் ஜாலியா ஃபன் பண்ணலான்னு பார்த்தா நீங்க இங்க ஃபன் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. அது நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு. என்னடி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எங்க பிள்ளைங்களை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது தெரியுமா? ஏதோ குழந்தைங்க அழுது கேட்டதுனாலதான் ஒத்துக்கிட்டோம் ஊருக்கு அனுப்புறதுக்கு. சரியா? வேற ஒண்ணும் கிடையாது. நம்பிட்டேன். என்னடி பண்ற? ஒழுங்கு காமிச்சா ராகுல் தாங்க சொல்லி கொடுத்தான் இதெல்லாம். சரி இப்ப எதுக்கு அதெல்லாம்? நீங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பாய், நான் கிளம்புறேன். கிளம்புறேன்னு இங்கே சொன்ன இப்படி வாசல் வரையும் வந்து வழி அனுப்பி வைக்கிறோமா? சரி வாங்க போவோம். நந்தினி ரெடி ஆயிட்டியா? அதெல்லாம் ரெடி, நீ வண்டி ஸ்டார்ட் பண்ணியா? ஓகே மாமா. என்ன ஆர்வம், விட்ட ஊருக்கே திருப்பி விட்டுட்டு வந்துருவாங்க போல இருக்குது 2 பேரும். பேசிக்கிட்டே இருக்காம வாடி. வரேம்மா வரேன். பசங்களா என்ன 3 பேர் மட்டும் தான் வருவீங்கன்னு நினைச்சா குழந்தைங்களே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதை வேறையாமா கேட்குற? வீட்டில் ஒரே ஒப்பாரி வச்சுதுங்க நாங்கள் ஊருக்கு கிளம்புறத பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அர்ச்சனாக்காவும் பிரியாவும் சரி கிளம்பி தொலைங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க எங்க கூட. என்னமோ ஒண்ணுமா, குழந்தைங்களும் வந்தது சந்தோஷம் தான். வீடு ஃபுல்லா சுத்தி விளையாடின்னு இருக்கோங்க. எல்லாரும் இங்கே இருக்கட்டோம்னா அப்புறம் நாளைக்கு புஷ்பாவையும் குடும்பத்தோட இங்க வந்துட சொல்றேன். அதுக்கப்புறம் பத்மநாபனையும் எல்லாரையும் கூட்டி நீங்க வந்துட சொல்றேன். ராகுல் காயத்ரி இங்கே வந்துட்டோம். எல்லாம் இங்கே என்ஜாய் பண்ணுங்கண்ணா.
சரிப்பா. மாமா எல்லாரும் இங்க வந்து என்ஜாய் பண்றது இருக்கட்டும், உங்க புள்ள எங்க மாமா? மணி 8:30 ஆகுது, எங்க போயிட்டாரு அவரு? மனோ கம்பெனில இருந்து இன்னும் வரலம்மா, வரதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இவ்வளவு நேரம் கம்பெனில என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு? ஒரு சின்ன லேபர் மீட்டிங்மா, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு கம்பெனியில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு 2 குரூப்பில். அதெல்லாம் சரி பண்ணிட்டு அவன் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவான். அதனால தான் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. இல்லைனா வழக்கமாக 5 மணி 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவான். அப்பா அந்த பிரச்சனையெல்லாம் நீங்களே சால்வ் பண்ண வேண்டியதானே? எதுக்கு அண்ணன் அங்கே கம்பெனியில் விட்டுட்டு வந்தீங்க தனியா? ஏம்மா நந்தினி, நாலு பின்ன உன் அண்ணன் தானே கம்பெனியை வழி நடத்தணும்னு நின்று, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவன் ஃபேஸ் பண்ணாதானே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதனால தான் நீயே பார்த்துக்க நான் வந்துட்டேன். கரெக்ட், எல்லாமே ஒரு அனுபவம் தானே. அவ்வளவே தான்மா. சரி, எதுக்கு எல்லாரும் இப்படியே நின்று இருக்கிறீங்க? எல்லாம் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க. இட்லியும் சூடான கோழி குழம்பும் ரெடியா இருக்குது. எல்லாம் மூக்கு பிடிக்க உட்காந்து சாப்பிடுங்க. ஆமாமா, கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க. பசங்களா, குட்டி பசங்களா, வாங்க போலாம். சரிங்க பாட்டி. ஓகே பாட்டி. கவிக்குட்டி வாங்க உள்ள போவோம். எல்லாரும் வந்துட்டீங்க, சந்தோஷங்க. காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னாருப்பா, அது வந்துருவாரு. சொல்லினே இருந்தோம், வந்துட்டான் பாரு. சரி, நீங்க 2 பேரும் போய் கை காலை கழுவிட்டு வாங்க, போங்க. சரிப்பா. ஹாய் மாமா. வாடா உயர்ந்த மனுஷா, எப்படா இருக்கிற? நல்லா அம்மம்மா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாளா நல்லா தான் இருக்கிறேன். நீ நல்லா இருக்கங்கிறதையே கொஞ்சம் நல்லா தான் சொல்லண்டா. அது எதுக்கடா இவ்வளவு சொங்கியா பேசின்னு கிடக்குற? டயர்டா இருக்கம்மாமா, இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்திருக்கேன்ல, அதான். இல்லனா மட்டும் நீ அப்படியே கலகலன்னு பேசிடுவல. என்னம்மாமா நீங்க கலாய்க்கிறீங்க? ஐயோ எப்பா, சிரிக்கலாம் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் தெரியுமாம்மா, நீங்க வேணா உங்க பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க. சரிடா சரி, நீ போயிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு வா. உன் அத்தை இட்லியும் கோழி குழம்பும் செஞ்சு வச்சிருக்கிறா, நல்லா சாப்பிடு. சரிங்க மாமா. மனோ எங்க மாமா? ஆளை காணோம். வந்துருவான்டா, நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். கம்பெனில இருக்கிறான், வந்துருவான். சரிங்க மாமா. சரிங்க மாமா, நான் போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சீக்கிரமா சந்தோஷக்கும் நந்தினிக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா என்னோட பெரிய கடமை முடிச்சிடும். அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நான் ரொம்ப நிம்மதியாயிடுவேன்.